10வது ரகசியம், உங்களுடைய இக்கிகையை பின்தொடருங்கள். உங்களுக்குள் ஒரு வேட்கை உறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்வின் இறுதி வரை ஒவ்வொரு நாளுக்கும் அர்த்தத்தை கொடுக்கின்ற உங்களிடமுள்ள சிறந்தவை அனைத்தையும் உலகத்தோடு பங்கு போட்டு கொள்ள உங்களை முடுக்கி விடுகின்ற தனித்துவமான உங்களுடைய திறமை அதுதான். உங்களுடைய இக்கிகை எது என்பதை நீங்கள் அறிந்திருக்காவிட்டால், விக்டர் பிராங்கல் கூறியபடி அதை கண்டுபிடிப்பதுதான் உங்களுடைய வாழ்வின் மைய நோக்கமாக இருக்க வேண்டும். இக்கிகை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இக்கிகை அப்படின்னா பேஷன் சொல்றாங்க இல்லைங்களா, அதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எதை நம்ம செஞ்சா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அது சில பேருக்கு படிக்கிறதா இருக்கலாம், சில பேருக்கு ஒரு ஓவியம் வரைகிறதா இருக்கலாம், சில பேருக்கு சைக்கிள் ஓட்டுறதா இருக்கலாம், சில பேருக்கு விளையாடுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க செய்யும் போது அவங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கு அப்படின்னா அதுதான் அவங்களுடைய இக்கிகை. அது பேர் சில பேர் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, சில பேர் முதியோர் இல்லத்துக்கு போவாங்க, சில பேர் அனாத ஆசிரமங்களுக்குலாம் போவாங்க. அப்படி மாதிரி அவங்க செய்யும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க மனசுல மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அப்ப எல்லாரும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அதுல நீங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. இப்போ எனக்கு பிடிச்சது புக்கு எழுதுறதுன்னு வச்சுக்கோமே, அப்போ டெய்லி ஒரு பக்கமாவது எழுதணும். நான் ஒரு டைரி எழுதுற மாதிரி ஒரு பக்கம் எழுதிட்டே வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் நிறைய எழுதியிருப்பேன். இப்போ 365 பக்கம் எழுதியிருப்பேன். ஸோ அதை ஒரு புத்தகமாக வெளியிடலாம். சில பேர் கவிதை எழுத பிடிக்கணும்னா தொடர்ந்து டெய்லி அதுக்கான ஒரு நேரத்தை ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷமாக கூட எடுத்துக்குவோம். அந்த 10 நிமிஷம் எடுத்துட்டு செய்யும்போது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அது அவங்களுக்கு பிடிச்ச வேலை. ஸோ பிடிக்காத வேலையை 8 மணி நேரம் செஞ்சுட்டு பிடிச்ச வேலையை ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சாலும் அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த 8 மணி நேரம் பிடிக்காம செஞ்சோம் இல்லைங்களா, அதனுடைய வருத்தம் கவலையெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை 1/2 மணி நேரம் செய்யும் போது பறந்தோடி போயிடும். அதனால இக்கிகை அப்படின்றது உங்களுக்கு பிடித்தமான வேலை. இந்த உங்களுக்கு பிடித்தமான வேலைக்கு ரிட்டையர்மெண்ட்ன்றதே கிடையாது. ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் செய்யலாம், சனி ஞாயிறுலையும் செய்யலாம், இல்லை நேரம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யலாம். முன்னாடிலாம் ட்ராவல் பண்ணும்போது கையில் புக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுன்னா கூட அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பழக்கம் இருந்தது ஒரு காலத்தில். இப்பயும் சில பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆடியோ புக்ஸ்லாம் கேட்குறாங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் ஆடியோ புக்ஸ் கேட்குறாங்க. இல்லை இது வசதி வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு, அதனால நேரத்தை ரொம்ப பயனுள்ளதாக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்மீக புத்தகம் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன புத்தகம் பிடிச்சிருக்கோ அந்த புத்தகத்தை படிங்க. அது ஒரு கதை புக்காக இருக்கலாம். கதை புக்கு படிக்கிறதுலேயே அவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கதையை நம்ம படிக்கும் போதோ இல்லை கேட்கும் போதோ நம்மளுடைய கற்பனா சக்தி அதிகமாகுது. கற்பனா சக்தி அதிகமாக அதிகமாக நம்மளுடைய மூளை நல்ல முறையில் இயங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கதை புக்கெலாம் படிக்க மாட்டேன், ஆன்மீக புக்கு தான் படிப்பேன் அப்படின்றது இல்லாமல் அதுலேயும் நன்மைகள் இருக்குது, இதுலேயும் நன்மைகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் சரி, இதுதான் தப்புன்றதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்து கொண்டே இருக்கணும். அந்த இக்கிகையை கண்டுபிடிங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், போக 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 உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு ஒரு மாதம் அந்த அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் ஒரு போர் அடிச்சிடும். என்ன இது ஒரே போர் அடிக்குது அப்படின்னு. ஆனால் அப்போ அது உங்களுடைய இக்கிகையா இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எந்த வேலை செஞ்சோ உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கோ தொடர்ந்து அந்த வேலை செய்யுங்க. வேலை செய்ய செய்ய சந்தோஷம் அதிகமாகுதுன்னா தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுடைய இக்கிகை. இந்த இக்கிகையில் 10 ரகசியங்கள் சொல்லியிருக்காங்க. இதை விட பல ரகசியங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அதுவும் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா பல அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த புத்தகத்தை எழுதின 2 பேரும் நம்ம நாட்டுக்கும் வந்திருப்பாங்களான்னு தெரியல. பல வில்லேஜஸுக்கெலாம் போய், கிராமத்துக்கெலாம் போய் அங்கே இருக்கக்கூடிய 100 வயசுக்கு மேலே வாழக்கூடிய மக்கள்களை சந்தித்து ஆராய்ச்சி பண்ணலாம். அவங்க பண்ணாட்டா என்ன, நம்மளுக்கு தெரியும், தெரியும்னா நம்ம பார்க்கலாம், நம்ம கிராமத்துக்கு போய் பார்க்கலாம் அவங்களாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்கன்றது. இந்த ஜப்பானை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, ஜப்பான் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு உண்மை. அது நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். பாப்புலேஷன் குறைந்து கொண்டிருக்கிறது ஜப்பானில். இப்போ இவ்வளோ ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த நாடு நல்ல வளர்ச்சியை நோக்கி தானே போகணும். ஆனால் அந்த நாட்டில் பாப்புலேஷன் மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது.
ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே வசிக்கலையா, எல்லாருமே அந்த நகரத்தை விட்டு போயிட்டாங்களாம். அங்கே எல்லா வசதியும் இருக்குது, ஏன்னா அங்கே மக்கள் வாழவில்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பானில் தான் டைவர்ஸ் ரேட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதனால் வளர்ச்சி என்பது முழு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஏதோ 100 வயசு வரைக்கும், 100 வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அப்படின்றது நல்ல விஷயம்தான். அதே சமயத்தில் ஓவராலாக எல்லா விஷயத்துலையும் வளர்ந்துன்றது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதுக்காக நம்ம குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, ஆனால் இதுலேருந்து நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுற தவறுகளை நம்ம பண்ணாமல் இருக்கணும். ஜப்பானியர்கள் சுறுசுறுப்பானவர்கள் தான், மறுக்கல. அவங்க தான் வந்து 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தங்களுடைய நாட்டை கட்டி அமைச்சாங்க அப்படின்றதும் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அதே சமயத்தில் அந்த நாடு பாப்புலேஷனில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் வந்து மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு சில நாடுகள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். அப்போ வளர்ச்சி நல்ல விதத்தில் இருக்கணும். நீங்கள் இந்த 10 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு ஆன்மீக அமைப்பில் கலந்துக்கிட்டு அங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை சிறப்பாக செய்யுங்க. நான் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலையில் பயிற்சி எடுத்துகிட்ருக்கோம். பல வருஷமாக பயிற்சி தான் எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா பயிற்சி கற்றுக்கிட்டு அதை தொடர்ந்து செய்யணும், செஞ்சால் தான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். ஆகவே எல்லாரும் பயிற்சி கற்றுக்கிட்டு தொடர்ந்து செய்யுங்க. அதனுடைய பலனை நீங்களே உங்களுடைய அனுபவத்தில் பெறுவீர்கள் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். நம்மளுடைய இந்த சேனலில் வந்து வேதாத்ரி மகரிஷியை பற்றி, அவங்களுடைய கருத்துக்களை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த இக்கிகை நூலுடைய 10 ரகசியத்தையும் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த இக்கிகை நூலுடைய 10 ரகசியத்தையும் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.